நம்மள நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், இல்லை நம்ம கொலீக்கிட்ட இருக்கலாம். என்ன சொல்லுவோம்னா, நான் சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, நான் செஞ்சிட்டு இருக்க வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த வேலை எனக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவே தெரியல, நான் இந்த வேலையில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே இருக்குது என் பாஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம எல்லாருமே செய்யாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது. பேசிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர அதை பற்றி செயலில் எந்த விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறதே கிடையாது. ஆனால் நமக்கே ஒரு நல்ல ஆறுதலோ நல்ல வேலிடான ரீசன் என்ன சொல்லுவோன்னா, நமக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாது, நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் கற்று முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே நீங்கள் யோசிங்க. There are two mistakes one can make along the road to truth: not going all the way and not starting. அப்படிங்கிறத புத்தா சொல்லியிருக்காரு. நம்மள நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னா, நம்ம எதை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ, ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், நம்மளுடைய எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு புக்கு ரீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஹாபியாக இருக்கலாம், அதை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அப்போ நம்மக்கிட்ட பெருசாக என்னது லேக் ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேயர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக எடுத்துக்கங்க, அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே போல் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால ரியல் டைமில் எப்போ ஒரு காம்படிஷன் வருதோ, இல்லை எப்போ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம் வருதோ அப்போ கரெக்டாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா, தினமும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு நம்மளை மாதிரியே தியரியாக பேசிக்கிட்டே இல்லாமல் செயல்படுத்தி பார்க்குறாங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறாமல் அதை பற்றி படிக்கிறதுலே நம்முடைய வாழ்க்கையை பாதியை செலவழிச்சிடும். ரொம்ப நேரம் உட்காந்து ஓவராக அதை பற்றியே யோசித்து பயப்பட்டு அதை செய்யாமல் விட்டுடுறோம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன அப்படின்னா, அதை செய்ய ஆரம்பிக்கிறது தான். நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்போம். எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா மொத்தம் 100 ஸ்டெப் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஆனால் என்ன செய்வோம் அப்படின்னா, ஸ்டெப்பு 2லேருந்து ஸ்டெப்பு 100 வரைக்கும் என்ன செய்யணுமோ அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர, ஸ்டெப்பு 1 வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் பல நேரங்களில் நமக்கு ஸ்டெப் 2லேருந்து 100 வரைக்கும் என்ன செய்யணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஸ்டெப் 1 செய்கிறதே கிடையாது, அதை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை எல்லாருமே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது செய்ய தான் அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுது. மார்க் ஜக்கர்பர்க், ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர், அவர் இனிஷியலாக அவர் செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, அவருடைய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு சோஷியல் குரூப் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோலாக இருந்துச்சு. ஏன் நாம் படிக்கிற இந்த யூனிவர்சிட்டியில் மட்டுமே எல்லோரும் கனெக்ட் ஆகணும், அது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கனெக்ட் ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஐடியாவாக இருந்தாலும் சரி, அந்த ஐடியா ஸ்டார்டிங்கில் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது தான் அதில் என்னென்ன தப்பு இருக்குங்கிறதே நம்ம வந்து உணர்ந்து அதை இன்னும் நிறைய ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமே தவிர, உட்காந்துக்கிட்டு அந்த வேலை செய்யாமையே உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா நம்மளால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த பர்டிகுலர் ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியாது, அதை இன்னும் எக்ஸ்பேண்டும் பண்ண முடியாது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா, ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது. இனிஷியலாக நானும் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண 2 வருஷம் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, வெறும் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி படிக்கிறதுலே டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்ஃபேக்ட் ப்ராக்டிக்கலாக நான் அதை செய்யும்போது நான் தியரியாக எதெல்லாம் படித்தேனோ அதெல்லாம் எனக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாகவே இல்லை. ப்ராக்டிக்கலாக நான் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் என்னென்ன நிஜமான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது எனக்கு நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்களும் ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தை செய்ய நினச்சிட்டு இருந்தீங்கன்னா
அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதீங்க. தியரி நாலேஜ் ஓரளவுக்கு படிக்கணும், ஆனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக நிஜமாகவே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்ம வந்து நம்முடைய பிஸ்னஸோ இல்லை நம்மளுடைய ஹாபியோ எதுனாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ உட்கார்ந்த இடத்துல இருக்காமல், ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காமல், எதை செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க, முதல் படி எடுத்து வைங்க. அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது 2வது படிக்கு நகர்த்தவே முடியும். டைரெக்டாக யாரும் 2வது படிக்கு ஜம்ப் பண்ணவே முடியாது. ஷோ மீ அன் எக்ஸ்பிரிமெண்டர் அண்ட் ஓவர் த லாங் ரன் ஐ வில் ஷோ யூ அ ஃபியூச்சர் வின்னர் அப்படின்ட்டு ஷான் பூரி சொல்லியிருக்காரு. எதுனாலும் சரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதை செய்யும்போது தான் அது நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதே தெரிய வரும். இல்லைனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையே அதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் உட்காந்து என்ன செஞ்சிட்ருப்போன்னா அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அதை வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் தான் புரியும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சதுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.